அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. மெய்யருள் வியப்பு. பல்லவி சரணம். எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறர்க்கு எய்தும் பொருத்தமோ, தனக்கு நிகரிங்கு இல்லாதுயர்ந்த தம்பம் வந்ததே, தாவி போக போக நூலின் தரத்தில் நின்றதே, கணக்கத் திகைப்பற்றிங்கே நானும் கலங்கி வருந்தவே, கலக்கம் நீக்கி தூக்கி வைத்தாய் நிலை பொருந்தவே, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இங்கோர் மலையில் நடுவில் உயர்ந்த தம்பம் நணுகவே, ஏறி போக போக நூலில் இழைபோல் நுணுகவே, அங்கே திகைத்து நடுங்கும் போதில் நடுக்கம் நீக்கியே, அதன் மேல் உயர்ந்த நிலையில் வைத்தாய் அடிமையாக்கியே, இரவில் பெரிய வெள்ளம் பரவி எங்கும் தயங்கவே, யானும் சிலரும் படகில் ஏறியே மயங்கவே, விரைவில் தனித்து இங்கு என்னை ஒரு கண் மேட்டிலே ஏற்றியே விண்ணில் உயர்ந்த மாட திருக்க விரித்தாய் போற்றியே, மேலை பார் சிவகங்கை என்னுமோர் தீர்த்தந்தன்னையே, மேவி படியில் தவறி நீரில் விழுந்த எண்ணெயே, ஏலத்துகிலும் உடம்பும் எடுத்ததே ஒன்றோ, எடுத்தென் கரத்தில் பொற்புண் அணிந்த இரவில் நீ என்றோ, எனது உடலும் உயிரும் பொருளும் நின்னதல்லவோ, என் தாய் இதனை பெருக என நான் இன்று சொல்லவோ, சின்ன வயதில் என்னை ஆண்ட திறத்தை நினைக்கிறே, சிந்தை நினைக்க கண்ணீர் பெருகி உடம்பு நனைக்கிறே, அப்பா நின்னை அன்று எங்கும் அணைப்பார் இல்லையே, அந்தோ நின்னை அன்று எங்கும் அருள்வாள் இல்லையே, எப்போலவர் போல் நின்னை அன்றி இறமை இல்லையே, எனக்கும் நின்மேலன்றி உலகில் இச்சை இல்லையே, அரசே உன்னை அணைக்க எனக்குள் ஆசை பொங்குதே, அணைப்போம் என்றும் உண்மையால் என் ஆவி தங்குதே, வெறிசேர்பாதம் பிடிக்க என் கை விரைந்து நீளுதே, மேவி பிடித்த கொள்ளும் தோறும் ஓகையாளுதே, தனியன் மேல் நீ வைத்த தயவு தாய்க்கும் இல்லையே, தகுமன் ஐந்தொழிலும் வேண்டும் தோறும் தருதல் எல்லையே, வினவும் எனக்கென் வீரை பார்க்க மிகவும் நல்லையே, மிகவும் நான் செய் குற்றம் குறித்து விடுவாய் அல்லையே, என்னை ஆண்ட வண்ணம் எண்ணில் உள்ளம் உருகுதே, என்னை விழுங்கி எங்கும் இன்பம் வெள்ளம் பெருகுதே, உண்ண மனமும் உயிரும் உடம்பும் நினைக்கிறதே, உன்னோடு என்னை வேறொன்றெண்ணில் மிகவும் பணிக்கிறதே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளலார் நிறையா நமக்கு நிறைய விளக்கம் கொடுத்துருக்கிறார். நம்ம இறைவனோட அருளை நம்ம பெறணும்னா நம்ம என்ன செய்யணும்? இறைவனோட அருளை பெறணும்னா தனித்தெரு விழித்தெரு பசித்தெருன்றாங்க. அதை நம்ம வள்ளலார் சொன்ன முறையில் நாம் நடைமுறை கொண்டு நாம் செயல்பாட்டில் நம்ம கொண்டு வரணும். அதுக்கான வழியை தான் நம்ம வள்ளலார் சொன்ன வழியை மேற்கொள்ளணும். வள்ளலார் எப்படின்னா தடித்த ஒரு மகனை தந்தை என்றடித்தாள் தாயுடன் அணைப்பாள், பிடித்தொரு தாய் அடித்தாள் தடித்த ஓர் மகனை தந்தை என்றடித்தாள் தாயுடன் அணைப்பாள், தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பாள், இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாலும் புனிதனி, அதனால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும், அம்மையப்பா என்னை ஆற்றேன். அருட்பெருஞ்சோதியான் எப்படி சொல்றதுன்னா, இது அடினா சாதாரண அடி கிடையாது. இறைவனே நமக்கு
அந்த அடி மரண அடியை நம்ம நீக்கணும்னா நம்ம என்ன எதை நோக்கி போகணுன்னா நாம் நம்மளை திருத்திக்கிட்டு நம்ம நேர் வழியில் போகணும். அதை தான் சொல்கிறது ஐயா. தடித்த ஒரு மகனை தந்தை என்றடித்தால் தாயுடன் அணைப்பல், தாய் அடித்தால் பிடித்த ஒரு தந்தை அணைப்பல். இங்கெனக்கு பேசிய தந்தையும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதனி, அதனால் என்னை அடித்தது போதும் அணைத்திடலும், நான் பட்ட மரணடியெல்லாம் போதும், என்னை அணைச்சிக்குங்க அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். இதனோட கருத்து இதுதான். பெற்ற நம் பிள்ளை குணங்களை எல்லாம் பெற்றவர் அறிவரே, அல்லால் மற்றவர் அறியார் என்றனை வள்ளல் மண்ணிலே நடிக்கும் கொற்றவர் ஓர் என் குணத்தவர் நீதான் கொண்டு குறிக்கொண்டு கொடியனேன் குணங்கள் முற்றும் நன்கு அறிவாய் அறிந்து என்றென்னை முனிவது என் முனிவு தீர்ந்த அருளே. பெற்றதம் பிள்ளை நம்ம நம்மளை இறைவன் நம்மளை எப்படி சொல்கிறது, திருக்கதவும் திறவாயோ திரைகள் எல்லாம் தந்து திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ உருக்கி அம்முதூட்டெடுத்து உடம்பு உயிரோடலமும் ஒளிமயமே ஆக்கிரமே உணர்ச்சி அருளாயோ கருக்கருதா தனி ஒளிவை நின்ன என்னும் கறந்தே கங்குல் பகலின்றி என்னும் கழித்திட செய்யாயோ செருக்கருதா தவற்கருளும் சித்திவரத்தரசே சித்த சிகாமணியே என் திருநட நாயகனே. மணிக்கதவும் திருவாயோ மறைப்பையெல்லாம் தந்தே மாற்றறியா பொன்னேனின் வடிவது காட்டாயோ கணிக்கறியா பெருநிலையில் என்னோடு நீ கலந்தே கரை கடந்த பெரும்போகம் கண்டிட செய்யாயோ தனிக்கறியா காதல் மிக பெருகின்றதாக தாங்க முடியாது இனி தனித்தலைமை பதியே திணிக்கதியது எல்லாம் பணிக்க வல்ல செம்மே சித்த சிகாமணியே என் திருநட நாயகனே. ஒரை கடந்த திருவருட்பேர் ஒளிவடிவை கடந்தே ஓட்டாத பெரும்போகம் ஓங்கியோரும் பொருட்டு இறை கடந்தன் உள்ளகத்தை எழுந்து பொங்கி ததும்பி என் காதல் பெருவெள்ளம் என்னை மட்டும் விழுங்கி கரை கடந்து போனதினை தாங்க முடியாது கண்டு கொள்வாய் நீயே என் கருத்தில் வண்ணம் அரசே திரை கடந்த குருமணியே சிவஞான மணியே சித்த சிகாமணியே என் திருநட நாயகனே. இது ஜீவகாருண்ய ஒழுக்கம் 2வது பிரிவு. உலகத்தில் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க தலைப்பட்ட ஆன்ம இன்பத்தை காலமுள்ள பொழுதே விரைந்து அறிந்து அடைய வேண்டும். அந்த தலைப்பட்ட ஆன்ம இன்ப வாழ்வு எத்தனை வகை என்று அறிய வேண்டும். இம்மை இன்ப வாழ்வு, மறுமை இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு என்று 3 வகை என்று அறிய வேண்டும். இன்மை இன்ப வாழ்வு அவற்றுள் சிறிய தேக கரணங்களால் பெற்று சிறிய முயற்சியால் சிறிய விடயங்களை சில நாள் அனுபவிக்கின்ற இன்பத்தை இம்மை இன்ப வாழ்வு என்று அறிய வேண்டும். இம்மை இன்ப லாபமானது மனித பிறப்பில் தேகத்திலும் கரணங்களிலும் போனத்திலும் போகங்களிலும் குறைவின்றி நல்ல அறிவுடையவர்களாய் பசி பிணி கொலை முதலிய தடைகள் இல்லாமல் உறவினர் சிலைகள் அயலார் முதலியரும் தழுவ சந்ததி விளங்கத்தக்க சற்குணமுள்ள மனைவியோடு விடயங்களை சில நாள் அனுபவிக்கின்றது இன்மை இன்ப வாழ்வு என்று அறிய வேண்டும். இன்மை இன்பத்தை அடைந்தவர் பெருமை எது என்று அறிய வேண்டிய அன்பு, தயை, ஒழுக்கம், அடக்கம், பொறுமை, வாய்மை, தூய்மை முதலிய சுபகுணங்களை பெற்று விடய இன்பங்களை வருந்தி முயன்று அனுபவித்து புகழ்பட வாழ்தல் என்றே அறிய வேண்டும். மறுமை இன்ப வாழ்வு. மறுமை இன்ப வாழ்வாவது யாது எனில் உயர் பிறப்பில் பெரிய தேக கரணங்களை பெற்று பெரிய முயற்சியால் பெரிய விஷயங்களை பல நாள் அனுபவிக்கின்ற இன்பத்தை மறுமை இன்ப வாழ்வு என்கிறார் என்று அறிய வேண்டும். மறுமை இன்ப லாபம் எது? உயர் பிறப்பை பெற்று இம்மை இன்ப லாபத்தை குறிக்கப்பட்ட குணங்கள் எல்லாம் பொருந்த உயர்நிலையில் சுத்த விடயங்களை பல நாள் அனுபவிக்கின்ற இன்ப லாபத்தை மறுமை இன்ப லாபம் என்று அறிய வேண்டும். மறுமை இன்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை யாது என்று அறிய வேண்டிய அன்பு, தயை முதலிய சுபகுணங்களை பெற்று சுத்த விடைய இன்பங்களை எண்ணியபடி தடைப்படாமல் முயன்று பல நாள் அனுபவித்து புகழ்பட வாழ்தல் என்று அறிய வேண்டும். பேரின்ப வாழ்வு. பேரின்ப வாழ்வாவது எல்லா தேகங்களையும் எல்லா கருணங்களையும் எல்லா போனங்களையும் எல்லா போகங்களையும் தனது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியின் சந்நிதி விசேஷத்தால்
தோன்றி விளங்க விளக்கம் செய்கின்ற பூரண இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்திலும் எவ்விதத்திலும் எவ்வளவும் தடைப்படாமல் அனுபவிக்கின்ற பொப்பற்ற அந்த பெரிய இன்பத்தை பேரின்ப பெருவாழ்வு என்று அறிய வேண்டும். பேரின்ப லாபம் எது? யாவும் தாமாய் விளங்குவது. பேரின்ப லாபத்தை பெற்றவர் பெருமை எது என்று அறிய வேண்டும். தோல், நரம்பு, எண்பு, தசை, இரத்தம், சுக்கிலம் முதலிய அசுத்த புத காரியங்களும் அவற்றின் காரணங்களாகிய அசுத்த பிரகிருதி அணுக்களுமாகிய தேகத்தை மாற்றி இவ்வளவு என்று அறியப்படாத உயர்ந்த பொன்னாகிய சுத்த பூதகாரிய சுத்த தேகத்தையும் பொன்வடிவாக தோற்றுதல் மாத்திரமே அன்றி ஆகாயம் போல் பரிசிக்கப்படாத சுத்த பூதகாரண பிரணவ தேகத்தை தோன்றப்படுத்துவதுமின்றி ஆகாயம் போல் விளங்குகின்ற ஞான தேகத்தையும் பெற்றவர்களாய் இருப்பார்கள். உள்ளே மண்ணினது திண்மையை தரிக்கப்படாது. பேரின்ப பெருவாழ்வுன்னா சாதாரண விஷயம் இல்லை. பேரின்ப பெருவாழ்வு பெற்றவங்க எப்படின்னா மண்ணின் தன்மையும் அடைய மாட்டாங்க. புறத்தே மண், கல் முதலியவற்றால் எரியனும் அவை அவர்கள் வடிவில் தாக்குவனவாக அல்ல. கல்லால் அடித்தா கூட அவங்கள தாக்காது. மண் கல் இதெல்லாம் புறத்தில் அவங்க மேலே படாது, அவங்கள காக்குன்றாங்க. பேரின்ப பெருவாழ்வு அந்த மாதிரி. நீரினது தன்மையால் குளிரப்படார்கள். நீரோட குளிர்ச்சி வந்தால் கூட அவங்களுக்கு அது அவங்கள தாக்காது. புறத்தே நீரில் அழுத்தினும் அவர் வடிவம் அழுந்தாது. தண்ணியில் போய் அவங்கள அழுத்தினா கூட அது அழுந்தாது. பேரின்ப பெருவாழ்வோட தன்மையை ஐயா விளக்கம் கொடுக்குறாங்க. நெருப்பினது வெம்மையால் சுடப்படார்கள். புறத்தை நெருப்பில் சுட்டா கூட அவங்க தேகத்தில் சூடும் வடிவும் தோன்றுவன வல்லன்றாங்க. உள்ளே காற்றினது ஊக்கத்தால் அசைக்கப்பட மாட்டார்கள். புறத்தே காற்று அவர் வடிவை பரிசித்து அறிய மாட்டாது. உள்ளே ஆகாயத்திலும் கலப்பினால் அந்தரிக்கப்படார்கள். புறத்தே ஆகாயம் அவர்கள் தேகத்தை அந்தரிக்க மாட்டாது. ஆகாரத்தில் அன்றி நிராதாரத்திலும் அவர் தேகம் உலாவும். அவரது கண்கள் முதலிய ஞானேந்திரியங்களும் வாக்கு முதலிய கர்மேந்திரியங்களும் பார்த்தல் முதலிய விஷயங்களையும் பேசுதல் முதலிய விஷயங்களையும் பற்றுவன அல்ல. தயையினால் விஷயங்களை பற்ற வேண்டில் சுவர் மலை முதலிய தலைகளும் அவை கண்களை மறைப்பன அல்ல. அதனோட காற்றாலே, புவியாலே, கனகமதனாலே, கனலாலே, புனலாலே, கதிராதியாலே, கூற்றாலே, பிணியாலே, கொலைக்கருவியாலே, கோளாலே, பிறவியற்ற கொடும் செயல்களாலே, வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றே விரைந்தளித்தான். ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகில் எந்தையர் பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே. திருவருட்பார் 8வது 6வது திருமுறை தனிப்பாடல். இது காற்றாலையும் துன்பம் வராது, புவியாலையும் கஷ்டம் வராது. கனகம் அதனாலே, கனலாலே, புனலாலே, கதிராதியாலே, இதில் எந்த ஒரு கதிர்வீச்சினாலையும் நமக்கு நம்ம உடம்புக்கு நம்ம தேகத்துக்கு எந்தவித இடர்பாடுகள் வராதுன்றாரு. அதே மாதிரி வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும். இது கூற்றாலே, பிணியாலே, கூற்று நம்மள இது பண்ணாலும் நமக்கு அந்த கூற்றால நமக்கு பேரின்ப பெருவாழ்வு அடைஞ்சவங்களால கூற்றுவனோட தொல்லை நமக்கு வராது. அதே மாதிரி கொலைக்கருவியாலே, கொலை கருவிகள் எவ்வளோ கத்தி கடப்பா அதெல்லாம் சொல்லுவாங்க, அதால் கூட நமக்கு அழிவு ஏற்படாது. அதில் காத்து ரட்சிப்பார். பேரின்ப பெருவாழ்வு அடைகிறதுக்கான பெரும் சக்தி இது. வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாத விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கு. வேற்றாலே எந்த ஒரு கருவியாலேயோ, எந்த ஒரு ஆகாயத்தாலேயோ, காற்றாலேயோ, புவியாலேயோ, மண்ணாலேயோ, நீராலேயோ, நெருப்பாலேயோ அழிவே வராது. வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாத விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கு. ஏற்றாலே இழிவன நீர், இதெல்லாம் நம்ம இழிவாக நினைக்கக்கூடாது. இழிவன நீர்
ஏற்றாலே இழிவென நீர் நினையாதீர் உலகில் எந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை சார்வீரே. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு எத்தாலையும் அழிவு வராது. மரணம் எனும் பெருமினி நம்மளை கிட்டவே வராது. மரணமில்லா பெருவாழ்வுக்கு நம்மளை ஆட்கொண்டு நம்மளை இறைவன் ஆட்கொள்வான்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த இது அதனால தான் இது கொடுத்துருக்காங்க. அண்ட பிண்டங்களின் அகம் புறம் முதலிய எவ்விடத்தும் உள்ள விடங்கள் அவர் கண்கள் இருந்தே அவ்விடத்திலிருந்தே கண்டறியப்படுமா. இப்போ நம்ம இருக்கிற இடத்துல அங்கே வெளியில் நமக்கு என்ன நடக்குதோ நமக்கு காட்டி கொடுப்பாருன்றாங்க. அது மாதிரி பிண்டங்கள் எவ்விடத்தும் பேசினும் பேரின்ப பெருவாழ்வு நம்ம அடைஞ்சோம்னா இவ்வளோ விஷயம் இருக்குது. அதுமாரி அண்ட பிண்டங்களில் எவ்விடத்தும் பேசினும் அவை செவிகளில் இருந்த இடத்திலிருந்தே கேட்டறியுமா. ஒருத்தவங்க நம்மளை பற்றி ஏதாவது பேசினா கூட அது நம்ம இருந்த இடத்துல அறிய முடியும் அப்படின்றாரு. நம்ம இருக்கிற இடத்துல பார்வையாளர் கூட அவங்க என்ன நமக்கு என்ன அந்த காட்சி கொடுப்போம் அந்த காட்சி நம்ம இருக்கிற இடத்துலேருந்து காட்சி கொடுப்பாருன்றாங்க. எவ்விடத்தில் இருக்கின்ற ரசங்களையும் அவர் தம் இருந்த இடத்திலே சுவைத்து அறியும். நம்ம அந்த சுவைக்காக நம்ம தேடிட்டு அது நல்லா இருக்குது அந்த சுவையெல்லாம் இருந்த இடத்துலேருந்து சுவைத்து அறியுமா பேரின்ப பெருவாழ்வில் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. எவ்விடத்தில் இருக்கின்ற சுகந்தங்களையும் அவர் நாசி இருந்த இடத்துலேருந்தே முகர்ந்து அறியுன்றாங்க. எப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து அந்த நாசிக்கு நமக்கு அந்த சுகம் தன்மையை வாசனையை நமக்கு அறியக்கூடிய தன்மையை நமக்கு கொடுக்குன்றாங்க. அதே மாதிரி அவரது கால்கள் இருந்த இடத்திலிருந்தே நடத்தல் கூடும். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம எங்கேயாவது போகணுன்னா நம்ம இருந்த இடத்துல அந்த இடத்துல போய் நம்ம ஆன்மா நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு பேரின்ப பெருவாழ்வில் சொல்கிறாங்க. அதே மாதிரி மற்ற இந்திரியங்கள் இருந்த இடத்திலிருந்து எவ்விடத்தும் ஆனந்தத்தில் கூடும். அவரது மனம் முதலான கரணங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களையும் பற்றுவன அல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் பற்றவே மாட்டாங்க அப்படின்றாங்க. தயவினால் பற்றை தொடங்கி எல்லா உயிர்களினது எல்லா சங்கற்ப விகற்பங்களையும் ஒரு நிமிடத்தில் ஒருங்கே நினைத்து விசாரித்த ஒரு க்ஷணந்தான ஒரு க்ஷணத்தில் இருந்த இடத்துல விசாரித்து நிச்சயித்து கொள்ளுமா. அவர் அறிவு மன்றையும் சுட்டி அறியாது. தயவினால் சுட்டி அறிய தொடங்கி எல்லா அண்டங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பண்புகளையும் எல்லா அனுபவங்களையும் எல்லா பயன்களையும் ஒருங்கே ஒரு நிமிடத்தில் சுட்டி அறியும். அவர்கள் நிர்குண தரவார்கள் அல்லது தாமச ராசத சாத்துவிக முதலிய முக்குணங்களாலும் உள்ளே விகாரப்படார்கள். புறத்தே அவர்களது குணங்கள் கரணங்களை பற்றுவன அல்ல. உள்ளே பிரகிருதி மூடப்படார்கள். புறத்தே அவரது பிரகிருதி குணங்களை பற்றுவன அல்ல. உள்ளே கால தத்துவங்களால் வேற்றுமைப்படார்கள். புறத்தே காலத்தால் அவரது திருமேனி தடைபடாது. உள்ளே நியதி அனலால் அளக்கப்படார்கள். புறத்தே நியதியால் அவரது திருமேனி வரைப்படாது. அன்றே அதுதான் இது பாருங்கள் பேரின்ப. அதனால தான் உருவமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார் உருவத்தையே காட்டில் பாருங்கள் கடைசி வரைக்கும் அந்த உருவம் அவருக்கு சரியாக வரும். அதாவது புறத்தே அவரது திருமேனி வரைப்படாது. அன்றி காலம் வித்தை ராகம் புருடன் முதலிய மற்ற தத்துவங்களும் தத்துவ காரியங்களும் அவர்களுக்கு இல்லை. மாயையால் வேதப்படார்கள். சுத்த மகா மாயையை கடந்து அதன் மேல் அறிவு உருவாக விளங்குவார்கள். ஆகாரம் நித்திரை மைதோனம் பயம் என்பவைகளால் தடைப்படார்கள். ஆகாரம் நித்திரை மைதோனம் பயம் என்பவைகளால் தடைப்படார்கள். அவர்கள் தேகத்திற்கு சாயை வியர்வை அழுக்கு நரை திரை மூப்பு இறப்பு முதலிய குற்றங்கள் உண்டாவனவல்ல. பனி மழை இடி வெயில் முதலியவற்றாலும் ராட்சதர் அசுரர் பூதம் பிசாசு முதலியவற்றாலும் தேவர் முனிவர் மனிதர் நரகர் மிருகம் பறவை ஊர்வன தாவரம் என்பவைகளாலும் எவ்விடத்தும் எக்காலத்தும் அவர் தேகம் பாதிக்கப்படாது.
வாள், கத்தி முதலிய கருவிகளாலும் கண்டிக்கப்படாது. எல்லா அண்டங்களும் அணுக்கள் போல சிறியதாக தோற்றலும் எல்லா அணுக்களும் அண்டங்கள் போல பெரியதாக தோற்றலும் அவர் தேகத்திற்கு உரித்து இறந்தோரை எழுப்புதல், பாக்திவரை வாலிபராக்கல் முதலிய கர்ம சித்திகளும் யோக சித்திகளும் ஞான சித்திகளும் அவர் சந்நிதியில் இடைவிடாது விளங்கும். சிருஷ்டித்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அனுகிரகித்தல் என்கிற கிருத்தியங்களும் அவர் நினைத்த மாத்திரத்தில் நடக்கும். பஞ்சகர்த்தாக்களும் அவர் கடைக்கண் பார்வை தங்கள் தங்கள் தொழில் நடத்துவார்கள். அவர்கள் அறிவு கடவுள் அறிவாக இருக்கும். அவர்கள் செய்கை கடவுள் செயலாக இருக்கும். அவர்கள் அனுபவம் கடவுள் அனுபவமாக இருக்கும். சர்வ சக்தியுடையவர்களாய் எக்காலத்தும் அழிவில்லாதவர்களாய் ஆணவம், மாயை, கண்மம் முதலிய மும்மலங்களும் அம்மல வாதனைகளும் இல்லாதவர்களாய் பேரருள் வண்ணமுடையவர்களாய் விளங்குவார்கள். சடமாகிய ஒரு திருமும் அவரது திருநோக்கத்தால் உயிர் பெற்று பஞ்சகிருத்தியங்களும் செய்யும். அவரது பெருமை வேதாந்தம், சித்தாந்தம், கலாந்தம், போதாந்தம், நாதாந்தம், யோகாந்தம் என்கிற 6 அந்தங்களிலும் விளங்கும். அவற்றை கடந்தும் விளங்கும் என்று அறிய வேண்டும். இவை பேரின்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை என்று அறிய வேண்டும். இம்மூவகை இன்ப லாப வாழ்வையும் எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டில் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளின் ஏக தேசத்தை கொண்டு அருட்பூர்ணத்தை கொண்டும் அடையக்கூடும் என்றும் அறிய வேண்டும். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. காற்றாலே புவியாலே கனகமதனாலே காற்றாலே புவியாலே கனகமதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும். மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கு ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகில் எந்த பெருஞ்சோதியை அடைவீரே. அருட்பெரும் வெளியில் அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் தளத்து மேல் நிலையில் அருட்பெரும் விடுத்து அருட்பெரும் வடிவில் அருட்பெரும் திருவிலை அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் சித்தியன் அமுதே அருட்பெரும் களிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதியன் அரசே குழுவேரண்ட பகுதியோர் அனந்த கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதியுள் முழுதும் நிகழ்ந்த பற்பல பொருள் திரளும் விலகுறாது அகத்தும் புறத்தும் மேலிடத்தும் மெய்யறிவு ஆனந்தம் விளங்க அழகுறாது ஒழியாது அதுவதில் விளங்கும் அருட்பெருஞ்சோதியன் அரசே. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. திருச்சிற்றம்பலம்.